இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இன்றைய நாளில் ஆண்டவர் நோன்பு, தர்மம், ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், யாருக்காக இருக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்குகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வுலகில் உள்ள எல்லா மதங்களிலும் கன்ஃபியூசியஸ் மதத்தை தவிர எல்லா மதங்களுமே நோம்பின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கின்றன. நோம்பிருப்பதனுடைய பயன், நோம்பிருப்பதால் உடல்நலம், நோம்பிருப்பதால் உடல் ஆரோக்கியம், நோம்பிருப்பதால் ஒரு மனிதனுக்கு அறிவு திறன் கூட அதிகமாகின்றது என்பதை எடுத்துரைக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் மறைவாக செய்யக்கூடிய, மறைவாக ஜெபிக்கக்கூடிய, மறைவாக நோம்பிருப்பதை நான் பாராட்டுகிறேன். மற்றவர்கள் பார்க்க வேண்டும், புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், அல்லது மற்றவர்களுடைய பேச்சுக்காக நீங்கள் தர்மமோ ஜெபமோ நோன்போ இருக்காதீர்கள். மறைவாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த 3 காரியங்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதனுடைய பேருபலன்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நபிகள் நாயகம் கூட உண்ணா நோன்பு சகல வணக்கங்களுக்கும் தலைவனாக விளங்குகிறது என்று கூறுகிறார். நோன்பு போன்ற பக்தி முயற்சிகளை பொருளுணர்ந்து நான் செய்கின்றன என்பதை இந்த நாளில் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. என் ஜெபத்தில் அமைதியின் பங்கு என்ன? புனிதத்தின் ரகசியமாக ஜெபிப்பதே. இன்று நிறைய நபர்கள் நோன்பு என்ற பெயரிலே, ஜெபம் என்ற பெயரிலே, தர்மம் என்ற பெயரிலே மற்றவர்கள் புகழ வேண்டும், பார்க்க வேண்டும், அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட வேண்டும், அடிக்கடி ஜெபத்தில் நினைவூட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் நம்முடைய நோன்பும் தர்மமும் ஜெபமும் எப்படி இணைந்து ஜெபிப்போமா? பரலோகத்தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய நோன்பும் ஜெபமும் தர்மமும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று அல்ல, உமக்காக ஒரு கை செய்வது இன்னொரு கைக்கு தெரியாமல் நாங்கள் செய்ய பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தவிர்த்து உமக்காக அத்தனையும் செய்ய கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.